Welcome to Knowledge and Info YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபார் இண்டிவிஜுவல் salary பர்சனுக்கு எப்படி ஃபைல் பண்ணுறது, அதாவது ITR 1ல் எப்படி நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் சொல்கிறேன். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட ஃபியூச்சர் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ரிட்டர்ன் டேஷ்போர்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் ரிட்டர்ன் டேஷ்போர்டு இப்படி வரும். இதுக்கப்புறம் நீங்கள் ஃபைலில் போயிட்டு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அசஸ்மெண்ட் இயர் செலக்ட் பண்ண சொல்லுங்கள். கரண்ட் ஃபினான்ஷியல் இயரோட அசஸ்மெண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2021, அதாவது 2020-21 ஃபினான்ஷியல் இயரோட அசஸ்மெண்ட் இயர் வந்து 21-22. இது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்துருவோம். கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் வரும், ஒன்று ஆன்லைன், இன்னொன்று வந்து ஆஃப்லைன். நம்ம இப்போ ஆன்லைன் மெத்தடில் எப்படி ஃபைல் பண்ணுறது பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ ஆன்லைன் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டு ஃபைல் ஃப்ரெஷ் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஷார்ட் நியூ. ஆல்ரெடி நீங்கள் டேட்டா என்ட்ரி போட்டு சேவ் பண்ணி ஏதாவது ஒரு ரீசனுக்காக ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டேட்டா அது இருக்கும் சேவ் ஆகிருக்கும். அப்போ அது வந்து சேவ் டிராஃப்டில் இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ரெஸ்யூம் ஃபைலிங் கொடுத்து கண்டினியூ பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்ட் நியூ ஃபைலிங். அதுக்கப்புறம் எந்த கேட்டகரியில் நம்ம ஃபைல் பண்ண போகிறோம், இண்டிவிஜுவலாக, HUF-ஆ, அதர்ஸா. நம்ம இண்டிவிஜுவல் தான் salary person, ஸோ இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலை பொறுத்த வரைக்கும் 3 ஃபார்ம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், ITR 1, 2 and 4. நம்ம இப்போ salary personனால ITR 1 நம்ம ஃபைல் பண்ணுறோம். ஸோ ப்ரொசீட் வித் ITR 1. அதுக்கப்புறம் லெட் ஸ்டார்ட். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா taxable income is more than basic exemption limit, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். மற்ற இதெல்லாம் நம்மளுக்கு salary பர்சனுக்கு வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரிட்டர்ன் டேஷ்போர்ட் காட்டும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், பர்சனல் இன்ஃபர்மேஷன் போடணும். இங்கே பர்சனல் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ப்ரீஃபில்டு உள்ள இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். இதில் டவுன் பண்ணி போனீங்கன்னா இங்கே கேட்கும், ஆர் யூ ஆப்டிங் நியூ டேக்ஸ் ரீஜன் அண்டர் செக்ஷன் 115 BAC. இதில் வந்து ஆல்வேஸ் புட் நோ. அப்போ தான் உங்களுக்கு அந்த 5 lakh லிமிட் வந்து உங்களுக்கு அப்ளைக்கு ஆகி வரும். ஸோ நோ கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில். இந்த பேங்க் டீட்டெயிலில் செலக்ட் ஃபார் ரீஃபண்ட் அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் இருக்கணும். ப்ளஸ் உங்கள் அக்கௌண்ட் வந்து வேலிடேட் ஆகிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து கரெக்டாக வரும். இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வராது. ஸோ இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் நீங்கள் கொடுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து சேவ் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். உங்களோட சேலரி டீட்டெயில் டேப் போடுறதுக்கு போகும். இது மாதிரி கன்ஃபார்ம் கொடுக்கும்போது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் டோட்டல் இன்கம், இது வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து கன்ஃபார்ம் வந்துருச்சு, அதாவது எல்லா டீட்டெயிலும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அடுத்தது கிராஸ் டோட்டல் இன்கம், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட கிராஸ் டோட்டல் இன்கம் உங்கள் சேலரி டீட்டெயில் பிரேக்கப் போடுறதுக்கான விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நீங்கள் உங்களோட கிராஸ் சேலரி டீட்டெயிலை நீங்கள் ஃபில் பண்ணணும். இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். வெப்சைட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, நியூ வெப்சைட்னால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு சேலரி எக்ஸம்ஷன் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் காட்டும். எப்போவுமே நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஸ்கிப் தி கொஸ்டின் கொடுத்து எஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு செக்ஷனாக போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு விண்டோ ஸ்க்ரீன் வந்து நிற்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேணும்னு கேட்குது. ஸோ நம்ம இன்கம் ஃப்ரம் சேலரி தான் போட போகிறோம், சேலரி பீப்புள் தான் பார்க்குறோம். இங்கே எடிட்னு கொடுத்துக்கோங்க. எடிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சேலரி கேட்கும். சேலரி ஆஸ் பர் செக்ஷன் 17/1. உங்கள் ஃபார்ம் 16 உங்கள் கையில் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்ம் 16ல் உங்களுக்கு 17/1 செக்ஷனில் தான் உங்களுக்கு சேலரி போடுவாங்க. ஸோ 8,31,421 நான் இவரோட சேலரி போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸம்ஷன் அலவன்ஸ்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்ட் அலவன்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் அலவன்ஸ் கொடுப்பாங்க. ரெண்ட் அலவன்ஸ் எங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13
ஏல வரும். இது பார்த்தீங்கன்னா 13A செக்ஷன் 10ல் 13Aல வரும். அதில் வந்து இப்போ இவருக்கு ரெண்ட் அலவன்ஸ் இருக்குது. ஸோ ரெண்ட் அலவன்ஸை நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அலவன்ஸஸ் இருக்குது. ஸோ ஸ்பெஷல் அலவன்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கீழே போனீங்கன்னா ஸ்கிரைட் அலவன்சஸ் இருக்கும். அங்கே போய்ட்டு உங்களுக்கு அவருக்கு ஸ்கிரைட் அலவன்ஸ் இருந்துச்சுன்னா போடலாம். ஆக்சுவலாக இவருக்கு ஸ்கிரைட் அலவன்சஸ் இல்லை. ஸோ அதனால் டெலிட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக 50,000 உங்களுக்கு அண்டர் செக்ஷன் 16IA வந்துடும். ஸோ உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கண்டிப்பாக பிடிச்சிருக்காங்க, இவருக்கும் பிடிச்சிருக்காங்க 2500. அதை போட்டு எக்ஸம்ஷன் கொடுத்து நீங்கள் சேவ் கொடுத்துக்கணும். இது வந்து உங்களோட ஃபார்ம் 16ல் இந்த பிரேக்கப் டீட்டெயில் வந்து உங்களுக்கு இருக்கும். டிடிஎஸ் பிடிச்ச பிரேக்கப் போக கீழே என்ன சேலரி பேசிஸில் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க, என்னென்ன டிடக்ஷன் இருக்குன்ற டீட்டெயில் வந்து உங்களுக்கு எம்ப்ளாயர் கொடுக்குற அந்த ஃபார்ம் 16ல் இருக்கும். ஸோ அந்த ஃபார்ம் 16 பார்த்து நீங்கள் இதை ஃபில் பண்ணணும். நான் இப்போ இந்த கிளைண்ட் இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து அவரோட ஃபார்ம் 16 பேஸ் பண்ணி தான் என்ட்ரி போடுறேன். ஸோ இவருக்கு இந்த டிரெக்ஷன் போட்டதுக்கப்புறம் சேவ்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டோட்டல் இன்கம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன அடுத்தது கேட்கணும்னா டோட்டல் டிடக்ஷன், என்னென்ன டிடக்ஷன் உங்களுக்கு இருக்குது, என்னென்ன டிடக்ஷன் நீங்கள் இவருக்கு போடலான்றது வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது டோட்டல் இன்கம் சேவ் ஆகிடுச்சு. இப்போ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி வேறு எதுவும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ், பேங்க் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது வந்துருந்துச்சுன்னா நீங்கள் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் போட்டுக்கலாம். பட் இந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு பர்டிகுலர் பர்சனுக்கு கிடையாது. ஸோ கன்ஃபார்ம் நான் கொடுத்துக்கிறேன். கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிராஸ் டோட்டல் இன்கம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கிராஸ் டோட்டல் இன்கம் கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் டோட்டல் டிடக்ஷன் இங்கே வந்து உங்களுக்கு கேட்குறாங்க டோட்டல் டிடக்ஷன். ஸோ இந்த டோட்டல் டிடக்ஷனில் உங்களுக்கு என்னென்ன டிடக்ஷன் இருக்குது, இப்போ ETCயில் என்ன டிடக்ஷன் இருக்குது, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சுன்னா ETDயில் என்ன டிடக்ஷன் இருக்குது. ஸோ அந்த டீட்டெயிலாம் நம்ம இங்கே போடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர் எலிஜிபிள் டு கிளைம் டிடக்ஷன் ஃபார் டொனேஷன், ஏதோ டொனேஷன் இருந்துச்சுன்னா அந்த டொனேஷன் இங்கே போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனி எலிஜிபிள் டிடக்ஷன் டொனேஷன் பெய்ட் ஃபார் சயின்டிஃபிக் ரிசர்ச், அது மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட் இல்லை சயின்டிஃபிக் ரிசர்ச் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அது மாதிரி டிடக்ஷன் இருந்தால் இங்கே போடணும். உங்களோட ஜென்ரல் டிடக்ஷன் போட்டால் இங்கே போதும். இப்போ ATC இது மாதிரி மற்ற டிடக்ஷன் உங்களுக்கு அவைலபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் போடலாம். காமனாக வர டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா ATCன்றது இன்சூரன்ஸ் பே பண்ணுறது, PF கட்டுறது, உங்களோட பசங்க கல்யாணம் இருந்துச்சுன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, இது மாதிரி எல்லா டிடக்ஷனும் உங்களுக்கு செக்ஷன் ATCயில் உங்களுக்கு வரும். இப்போ இவருக்கு பர்டிகுலர் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு ATCயில் 1,47,882 வந்து கிளைம் பண்ணணும். அது நான் போட்டுட்டேன். இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 80 dBயில் மெட்டீரியல் ரிட்டர்ன் ஸ்பெசிஃபைட் டிசீஸ் வந்து ஒரு 45,000 ஆல்ரெடி அவங்க ஃபார்ம் 16 பேஸ் பண்ணி வருது. ஸோ அதுவும் போட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 80Dலையும் அவருக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஸோ 80Dயில் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் போட்டு இங்கே வந்து எஸ்ன்னு கொடுத்துக்கணும். ஏன்னா இங்கே வந்து என்ன போட்டிருக்காங்க, whether you or your family member excluding parents are a senior citizen, எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கேட்கும் என்ன டிடக்ஷன் நீங்கள் கிளைம் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப்புக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து 2,500. அப்புறம் உங்களுக்கு என்ன மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கும் அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிடக்ஷன் இங்கே வரும். மேக்ஸிமம் டிடக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 50,000. ஸோ அதை கொடுத்து நீங்கள் சேவ் கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் டிடக்ஷன் ஓவரால் டோட்டல் டிடக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு உங்களுக்கு காட்டும் 2,37,832. ஸோ டிடக்ஷன் போக அவருக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டேக்ஸ் பெய்டு பார்த்தீங்கன்னா 37,000 டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க. அவருக்கு லைபிலிட்டி இவ்வளோ வருது. ஸோ டோட்டல் டிடக்ஷன் டோட்டல் டேக்ஸ் பெய்டு அடுத்தது இப்போ கிளிக் அவரோட கிராஸ் டோட்டல் இன்கம்லேருந்து டோட்டல் டிடக்ஷன் கழிச்சிங்கன்னா எவ்வளோ இன்கம் இருக்கோ அதோட டோட்டல் லைபிலிட்டி தான் உங்களுக்கு லாஸ்ட் செக்ஷனில் காட்டுது. இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ TDS உங்களை எம்ப்ளாயர் கொடுத்துருக்காங்க அந்த டீட்டெயில் உங்களுக்கு இங்கே வரும். சி டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயர் வந்து இவருக்கு வந்து 37,332 TDS கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த TDS வந்து இவர் இங்கே கிளைம் பண்ணிக்கலாம்.
அதை கொடுத்துட்டு நீங்கள் சேவ்னு கொடுத்தீங்கன்னா அடுத்தது என்ன போகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன லைபிலிட்டி இந்த வந்த ரீஃபண்ட் படி உங்களுக்கு எவ்வளோ லைபிலிட்டி இருக்குது, அதாவது அந்த பர்டிகுலர் இன்கம்க்கு எவ்வளோ இன்கம் டேக்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்கு, அதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு அவைலபிளாக இருக்க டிடிஎஸை கழிச்சிட்டு போக பேலன்ஸ் டேக்ஸ் எவ்வளோ இவர் கட்டணும் பார்த்தீங்கன்னா இவர் கணக்குப்படி 21,547 இவர் கட்டணும். ஸோ இதை கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டு ஃபைல் பண்ணணும். அந்த டைமில் உங்களுக்கு டேக்ஸ் பே பண்ண சொல்லும். பே பண்ணி அந்த சலான் நம்பரை போட்டுட்டு நம்ம ப்ரொசீட் கொடுத்துட்டு ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு இ ஃபைலிங் ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபைல் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.